வணக்கம் நண்பர்களே. டிராகன் ஃபிலிமோட ரிவ்யூ வந்திருக்கு. ரிவ்யூ எல்லாம் பாசிட்டிவா இருக்கு, பப்ளிக் ரிவ்யூ பாசிட்டிவா இருக்கு. பட் இந்த ரிவ்யூ ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ரிவ்யூ. முதல்ல நான் வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து அவருக்கு மிக மிக நன்றிகள். ஏன் நன்றிகள் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். நான் எந்த ஒரு விஷயத்துக்காக அவர் நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு. மியூசிக் படத்துல ரொம்ப அற்புதமா போட்டிருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி மியூசிக் சும்மா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சம்பவம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம், ஏன் அஸ்வந்த் மாரிமுத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு கேரக்டரைசேஷனுக்காக. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் இருக்க பாதி டைரக்டரு முட்டா பசங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு கல்லூரியில ஒரு பிரின்சிபல்னா கேனத்தனமா இருப்பானா? நீங்க தமிழ்ல படத்தை எடுத்துக்கீங்க, எல்லா படத்துலையும் பிரின்சிபல் வேடத்துக்கு ஒண்ணு இந்த பிரின்சிபல் இல்ல லெக்சரர் வேடத்துக்கு நம்ம வெந்நீர் ஆடை மூர்த்தி அவரை போட்டுருவான், இல்ல வேற யாராச்சும் ஒருத்தரை போட்டு காமெடி பீஸா பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஒரு சில படத்துல எல்லாம் பசங்க அவங்க மேல அடிக்கிற அந்த அந்த ஜோக் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு விரசம் தாண்டிய ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறையா இருந்திருக்கு தமிழ் சினிமாவில். ஒரு காலேஜ்ல ஒரு பிரின்சிபல் ஆகணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பிரின்சிபல்னால ஒரு டைரக்டர் ஆக முடியும், சரிங்களா? ஒரு டைரக்டர்னால பிரின்சிபல் ஆக முடியாது. எல்லா படங்கள்லையும் அவ்வளவு கேவலமா ஒரு பிரின்சிபலை சித்தரிச்சிருக்கின்ற வேலையில அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்துல பிரின்சிபலை காமிச்சிருக்கிற விதம் இருக்கு இல்லைங்களா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உண்மையாலுமே ஒரு பிரின்சிபல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காரு. அதாவது அவர் எடுத்துடனே பேசுகின்ற அந்த பேச்சு, இந்த கல்லூரியில நீங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டும் சேர்ந்து பழகலாம், கட்டுப்பாடுகள் கிடையாது அப்படின்னு. ஏன்னா நான் நிறைய கல்லூரிகளுக்கு பாடங்கள் எடுக்க போவேன், சரிங்களா, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எடுக்க போவேன். ஒரு டைம் ஒரு கல்லூரிக்கு போகும்போது அந்த கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் சொன்னாங்க, சிவகுமார், இந்த குரூப் டிஸ்கஷனுக்கெல்லாம் பொண்ணு பசங்களெல்லாம் ஒன்னா உட்கார வைக்காதீங்க, பசங்களை தனியா உட்கார வைங்க, பொண்ணுங்களை தனியா உட்கார வைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அவங்க நாளைக்கு கார்பரேட் கம்பெனியில போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா தானே செய்யோ, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், அது எனக்கு தெரியாதா? லாஸ்ட் டைம் நீ பண்ணிட்டு போன கூத்துனால என்ன ஆச்சு தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியுமா? சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா, நீ என்ன பண்ணியா? லாஸ்ட் டைம் குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணேன். மெக்கானிக்கல்ல இருக்கவங்க, இசிஇ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்னா பிரிச்சு உட்கார வச்சு இவங்கள்ல இருந்து ஆட்களை அப்படியே எடுத்து குரூப் டிஸ்கஷன் பண்ண, பொண்ணுங்க பசங்க எல்லாம் சேர்த்து பண்ணேன். ஞாபகம் இருக்குதான்? நம்ம சார் யூஸ்வலா அப்படிதான் சார் பண்ணுவோம். பண்ணேன். என்னாச்சு, 4வது வருஷம் படிக்கிறப்போ கடைசியில ஒரு பையனும் பொண்ணு ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்க. ஒண்ணு இசிஇ, ஒண்ணு பையன் மெக்கு. கடைசியில அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி போலீஸ் விசாரிச்சுன்னா, ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்ட் எப்படா பழகுனீங்க அப்படின்னா, அந்த சிவகுமார் சார் கிளாஸ்ல தான் குரூப் டிஸ்கஷன் அப்ப நீங்க ரெண்டு பேத்துக்குள்ள அறிமுகம் நடந்துச்சு, அவரு தான் டிஸ்கஸ் பண்ணி பேச சொன்னாரு, நாங்களும் செம்மதியா டிஸ்கஸ் பண்ணோம், பேசணும் அப்படின்னாங்க. பாத்தீங்கன்னா எந்த கல்லூரியிலும் இப்ப நீங்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனால் அது ஒருத்தங்கிட்ட நடக்கிறது இல்லைங்களா? ஆனா நம்ம ஒரு ஓவராலா பார்க்கும்போது அவர் அந்த படத்துல முதல்ல சொல்ற ஒரு விஷயம் இல்லைங்களா, அதாவது ஒரு கல்லூரிக்குள்ள படிப்பும் இருக்கணும், ஒரு சோசியல் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். நீங்க 10 பேத்து கூட பழகும் போதுதான் அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகும் இல்லைங்களா? அந்த காட்சியில ஆகட்டும், இல்ல கடைசியில தன்னுடைய பெண்ணுக்கே நான் உங்க பையனை நான் கட்டி வைக்கிறேன்ற சொல்றேன், அந்த இடங்களே ஆகட்டும், எல்லா இடங்களிலுமே அந்த பிரின்சிபல் கேரக்டர் அவ்வளவு அருமையா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், அவர் ஒரு இடத்துல பிரின்சிபலா பேசும்போது, இதை உன்னை நான் அவன்கிட்ட போய் மாட்டி விடுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது, பட் நீ அந்த 48 பேப்பரையும் எழுதி பாஸ் பண்ணிட்டு போ அப்படிங்கிறது என்னன்னா பாசிட்டிவிட்டி. நான் ஒருத்தனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுமே தவிர, ஒருத்தன் தவறு செய்தான் அப்படின்றதுக்காக அவனை கீழே தள்ளி விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ.
இந்த வேல்யூவை வந்து ரொம்ப அழகா வந்துட்டு மிஷ்கின் மூலமா சொல்லியிருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து. அதற்கான வந்துட்டு முதல்ல வந்து டைரக்டருக்கு வந்து கோடான கோடு நன்றி. சரிங்களா? இது ஏன் சார்பா மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா பிரின்சிபல்கள் சார்பாகவும் நான் வந்து கொடுக்குற வாழ்த்தா கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா எந்த பிரின்சிபல் பார்த்தாலும் இதை தான் யோசிப்பான். ஒவ்வொரு படத்தையெல்லாம் பார்த்து ஒவ்வொரு பிரின்சிபல் கண்ணீர் விட்டு அழுதுருக்கான். ஏன் எங்களை எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சான்னு. பட் திஸ் இஸ் வெரி நைஸ் கேரக்டரைசேஷன். ரெண்டாவது ஃபாதர். இப்போ இந்த ஃபாதர் கேரக்டர்ல நம்ம ஜார்ஜ் மரியான் வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. இதன் மூலமா உளவியல்ல இருக்க நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இந்த படம் மூலமா வந்து கொண்டு வந்திருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு ஒரு ஃபாதர் வந்து எப்படி இருக்கணும். இந்த படத்தை பார்த்தவங்க அத்தனை பேருமே மாணவர்கள்லாம் அது எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஃபாதர் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட கேரக்டரைசேஷன், அதாவது நான் பையனுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், என் பையன் நல்லா இருக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, கடைசியில வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா நீ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னால இன்னொருத்த கெட்டு போக கூடாதுன்னு நீ நினைச்ச பாத்தியா, அப்பதான்டா எனக்கு பெருமையா இருந்துச்சு, நீ என் பையன் சொல்லி எனக்கு பெருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த தருணங்கள் ஆகட்டும், வாழ்க்கையில் அந்த வேல்யூ அப்படிங்கிறதோட அவசியத்தை வந்துட்டு ரொம்ப அழகா வந்து அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இந்த கேரக்டர் மூலமா கொண்டு வந்திருக்காரு. அப்ப என்னன்னா, இந்த பேரண்டிங் அப்படின்றதுல 4 விதமான பேரண்டிங் நாங்க சொல்லுவோம். அதாவது ஒன்னு கண்ட்ரோலிங் பேரண்டிங், அதாவது எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நாசர் வந்து ஒரு படத்துல வந்துட்டு நம்ம பரத்தை பண்ணுவார் பாத்தீங்களா, அது கண்ட்ரோலிங் பேரண்டிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து பர்மிசிவ் பேரண்டிங், நீ எக்கேடு கட்டு போடான்னு விட்டுறது, அது பர்மிசிவ் பேரண்டிங். இது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பர்மிசிவ் பேரண்டிங். இன்னொன்று வந்து நெக்லெக்டிங் பேரண்டிங், அதாவது தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவருடைய உணர்வுக்கான தேவைகள் இல்லது அறிவுக்கான தேவைகள் எதையுமே வந்துட்டு பொருட்படுத்தாமல் இருக்கிற ஒரு தன்மையை வந்துட்டு நெக்லெக்டிங் பேரண்டிங் அப்படிங்குவோம். நியூட்ரல் பேரண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, எப்ப பர்மிசிவா இருக்கணுமோ அப்ப பர்மிசிவா இருக்கணும், எப்ப கண்ட்ரோலிங்கா இருக்கணுமோ அப்ப கண்ட்ரோலிங்கா இருக்கணும், எப்ப நெக்லெக்ட்ஃபுல்லா இருக்கணுமோ அப்ப நெக்லெக்ட்ஃபுல்லா இருக்கணும். இதை தான் வந்து என்ன சொல்றோம்னா பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். இந்த பேரண்டிங் ஸ்டைல இந்த ஒரு கேரக்டர் மூலமா ரொம்ப அழகா வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அப்பா ரெண்டு பேருமே, அம்மா வந்து எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு எடுத்து கொடுக்கறது, அதை வந்துட்டு எந்த அளவுக்கு அழகா வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டாவும் போய் அவங்க மனைவி கிட்ட பேசுற அந்த அந்த சீனெல்லாம் வந்துட்டு உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னுவோம். அதாவது அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக். நம்ம வந்துட்டு வாழ்க்கையில எந்த அளவுக்கு மற்றவனுக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்குறோமோ, ஒரு அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கை கொடுக்குறோமோ, நீ ரொம்ப நல்ல மனுஷி, நம்ம பையனும் ரொம்ப நல்ல மனுஷன் தான், அவனும் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னாலாம் சொல்றது வந்துட்டு, இதுக்கு பேர் வந்துட்டு அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக். வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இந்த அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக், அதாவது ஒரு அப்ரிசியேஷன், அதாவது எந்தவித கண்டிஷனும் இல்லாத ஒரு அப்ரிசியேஷன் நம்ம கொடுக்குறோமோ, அது கொடுக்கிறவங்களுக்கும் நல்லது, வாங்குறவங்களுக்கும் நல்லது. அதை வந்து இந்த கேரக்டர் மூலமா ரொம்பவே அற்புதமா வந்துட்டு சொல்லியிருக்காரு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கையில படிப்பு தாண்டா எல்லாம். அதாவது இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு நீங்க சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க, நிறைய சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க, படிக்கலைன்னா அத்தனை சொத்தையும் அவன் என்னதுங்க அழிச்சிடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருந்துச்சுங்க, அந்த அம்மா வந்து வட்டி கொடும், சரிங்களா, அந்த அம்மா வட்டி கூட்டி கோடி கணக்கில் சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுச்சுங்க. 3 பசங்களும் படிக்காதவனுங்க, சரிங்களா. இந்த பொம்பளை சேர்த்து வச்ச அத்தனையும் அவனுங்க வித்து கரியாக்கி இன்னைக்கு ஒருத்தன் வந்து ஒரு தியேட்டர்ல டிக்கெட் கிளிக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா கோடீஸ்வரியா இருந்தது. அப்போ படிப்பு அப்படின்றது ஒண்ணு இருந்தாதான் என்கிட்ட நிறைய பணம் இருந்தா அந்த பணத்தை கூட எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறது, எப்படி பாதுகாப்பது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த படத்துல ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. படிச்சாதாண்டா வாழ்க்கையில முன்னேற முடியும், இந்த கெத்து காமிக்கிறது, இந்த உதார் விட்டு தெரியறது, இதெல்லாம் வந்து காலேஜுக்குள்ள நல்லா இருக்கும்,
ஆனா காலேஜுக்கு வெளியில போனா உன்னை ஒரு நாய் கூட மதிக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நானும் ஒவ்வொரு காலேஜுக்கும் போகும்போது மாணவர்கள்ட்ட இதை சொல்லுவேன். அதாவது அந்த உங்க கழுத்துல தொங்குது இல்லையா அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஐடி, அந்த ஐடி உங்களுக்கு உங்க கழுத்துல தொங்குற மட்டும் நீங்க உங்களுக்கு வாழ்க்கை வந்து சொர்க்கம். அந்த அந்த ஐடி கார்டு என்னைக்கு உங்க கழுத்துல இருந்து வெளியில போகுதோ 4 வருஷம் கழிச்சு அல்லது 3 வருஷம் கழிச்சு அன்னிலிருந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னு இதை வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு ஈவன் வந்து இந்த ஹிப்ஹாப் தமிழாவோட ஒரு படத்துல கூட ஒரு சீன் வரும். ஸோ இந்த படத்துல வந்து அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இதற்காக அஸ்வந்த் மாரிமுத்துவ ஒரு சல்யூட் அடிச்சு பாராட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட படங்கள்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆளை குத்துறவன் இல்லைங்களா, கொள்ளையடிக்கிறவன். இப்ப புஷ்பா படத்தை எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒரு படமா? அதெல்லாம் சமுதாயத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குதுங்க புஷ்பா படம்? 1000 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்றான். நம்மலாம் வந்து மக்கள்லாம் சேர்த்து அந்த படத்தை கொண்டாடி 2000 கோடி சம்பாதிக்க வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்து அவ்வளவு சம்பாதிச்சுன்றான். அந்த டைரக்டர்கிட்ட எல்லாம் கேட்கணுங்க. அதாவது ஒரு மரம் வெட்டுறவன் அவனை ஒரு ஹீரோவா சித்தரிச்சிருக்கீங்க. நீங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்ப வந்து மரத்தை விட்டுன்னு சொல்றீங்களா? நீங்க வந்து ஒரு போலீஸை வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம ஓட விடணும்னு சொல்றீங்களா? இதுதான் நீங்க இந்த சமுதாயத்துக்கு கத்துக் கொடுக்குற விஷயமா? புஷ்பாவோட கம்பேர் பண்ணா இந்த படம் 1000 மடங்கு உன்னதமான ஒரு பிலிம். அதாவது படிக்கணும்னு சொல்லி தரான். போய் என்னதுங்க மரத்தை விட்டு போலீஸுக்கு ட்ரெஸ்ஸா ஊத்து விட்டுட்டு ஓட விடு, இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை வந்துட்டு மக்களுக்கு சொல்லாம, சரிங்களா, ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதை சொன்னதுக்காக இன்னொரு டைம் அஸ்வந்துக்கு வந்து ஒரு சல்யூட். இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுதுதான் நம்ம சமுதாயத்தை வந்து நல்ல இடங்களுக்கு கூட்டு போறோம். நம்ம வந்து அடுத்த தலைமுறையை நம்ம எங்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா அஸ்வந்த் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இன்னும் வரும் படங்களில் கூட இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் கவனத்துல வச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நீங்களும் இன்னொரு பாலச்சந்தர் ஆவதற்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது. இன்னொரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பெண் வாழ்க்கையில் யாரை வந்து துணையாக தேர்ந்தெடுக்கிறாள் அப்படின்னா கெத்து காமிக்கிறவன கிடையாது. கெத்து காமிக்கிறவன காலேஜில் இருக்கும்போது பார்த்து சிரிச்சுட்டு பண்ணிட்டு போறதுக்கு தானே தவிர, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவ நல்லா படிச்சு ரெஸ்பெக்டபிளா இருக்கிறவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாள் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இது பட்டவர்த்தனமான உண்மை கூட. ஏதாச்சும் எக்ஸப்ஷன்ஸ் அங்கங்க இருக்கலாம், நாங்களே பார்த்துருக்கோம். ஆனா பொதுவாக பெண்கள் வந்து வாழ்க்கையில வந்து ஒருத்தன் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறானா, அவங்க அப்பா அம்மாவை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குறானா, அவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷன் இருக்கா, ஒரு மிஷன் இருக்கா, வாழ்க்கையில அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணுமே பார்க்குறாங்க. அதனால காலேஜுக்கு இந்த படத்துக்கு போய் விசில் அடிக்கிற மாணவர்கள்ல அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த படத்துல வந்து கடைசியில எல்லா பசங்களும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி படிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடே மாறி போகுங்க, இந்தியாவே மாறி போகும். ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? நான்லாம் ஒரு காலத்துல டெல்லியில செக்ரட்டேரியட்டுக்கு போகும்போது தமிழர்களும் கேரளா ஆளுங்களும் மட்டும்தான் இருப்பாங்க. இன்னைக்கு செக்ரட்டேரியட் போங்க ஒரு தமிழ் 1-2 பேர் இருக்கான், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அதர் ஸ்டேட் பீப்புள். ஏன் தமிழகம் இந்த நிலைக்கு போச்சு? நம்ம வந்து இன்னும் தேவையில்லாம வந்துட்டு இந்த சினிமா மோகம் பிடிச்சு அலையிறதுனாலதான். சினிமா மோகம் சினிமா பார்க்கலாம், சினிமா மோகம் அப்படின்றது வேற, சினிமான்றது வேற. நம்ம இன்னும் வந்துட்டு யார் பின்னாடி ஓடிட்டு இருக்கோங்க? ட்விட்டர்ல போனா எது வந்து ட்ரெண்டிங் ஆகுது பாருங்க, தலையா தளபதியா அப்படின்னு தான் ட்ரெண்டிங் ஆகுது இல்லைங்களா? இத ட்ரெண்ட் பண்றாங்க இல்லையா? அவங்க என்னைக்காச்சும் அவங்க அப்பா அம்மாவை ட்ரெண்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்களா? எங்க அப்பா எனக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அதை நான் ட்ரெண்ட் பண்றேன், அதை பத்தி ஒரு போஸ்ட் பண்றேன், என்னைக்காச்சும் யோசிச்சிருப்பானா? எங்க அம்மா எனக்கு வந்துட்டு எவ்வளவு நாள் நல்லது பண்ணிச்சு, அதை நான் ட்ரெண்ட் ஆகணும், அதை ட்விட்டர்ல எங்க அம்மாவோட போட்டோ போட்டு நான் அப்ரிசியேட் பண்றேன், எந்த ஒரு மட சாம்பிராணியாச்சும் போட்டிருக்குமா? 2 பேர் போய் அடிச்சுக்கிறானுங்க. எவ்வளவு கேவலமான விஷயம் இல்லைங்களா? அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு படம் மூலமா இந்த ஒரு படத்துல வந்திருக்க ஒரு மெசேஜ், இந்த படத்துல பார்த்துட்டு இருக்க இந்த படத்தை பார்க்குற அத்தனை மாணவர்களும் நினைச்சுக்கிற ஒரு விஷயம், வரும் காலகட்டங்கள் மிக மிக மோசமானவை. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. வேலையை சாப்பிட்டுட்டு இருக்க 10 பேர் ஒர்க் பண்ண இடத்துல ஒருத்தன் தான் ஒர்க் பண்றான். இப்ப இன்னைக்கு
10 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர் எவ்வளவு பிரிண்ட் பண்ணாங்க, இன்னைக்கு எவ்வளவு பிரிண்ட் பண்றாங்க. இன்னிலிருந்து 10 வருஷம் கழிச்சு நீங்கெல்லாம் வந்துட்டு பிரிண்டிங்ல பேப்பரை பாப்பீங்கனாலே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிண்டருக்கான ஜாப் போயிருச்சுன்னு அர்த்தம். சிவகாசியில போங்க, சிவகாசியில ஒரு காலத்துல கேலண்டர் விற்பனைகளும் இந்த நம்ம நியூ இயர் கிரீட்டிங் அதெல்லாம் அனுப்புவீங்களா, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த பிசினஸ் என்னாச்சு? அந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தவன் என்னன்னா போயிடுச்சு இல்லைங்களா? வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. ஏஐ உண்மையிலேயே நிறைய மாற்றங்களை இந்த சமுதாயத்துல பண்ணிட்டு இருக்கு. வேலை கிடைப்பது, நல்ல வேலை கிடைப்பது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு தியேட்டருக்கும் போனீங்கன்னா அந்த தியேட்டர்ல இந்த காஃபி கொடுக்குறவன், இந்த என்னதுங்க உங்களுக்கு இந்த டோஸ்ட் போட்டு கொடுக்குறவன், இவெல்லாம் பாதி பேர் கிராஜுவேட். அந்த கிராஜுவேட்டா இருந்துட்டு ஏன் அந்த வேலையை பார்க்க போறாங்க அப்படின்னு கேட்டா, படிக்கும் பொழுது பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவன் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையில தான் இருப்பான். அப்போ படிக்கும் பொழுதே நான் ஒரு பேங்கிங் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் ஒரு ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் ஒரு இன்னொரு மொழியை நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோட நம்ம இருந்தாதான் தமிழகம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தமிழக மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்த படம் சொல்லியிருக்கு. இன்னொரு கருத்து என்னன்னா, பிராக்டிக்கல் வெர்சஸ் ரியல் லைஃப். பிராக்டிக்கல் லைஃப்னா என்ன, ரியல் லைஃப்னா என்ன? அந்த பொண்ணு கடைசியில சொல்லுவா, டே எனக்கு உன்னை லவ் தான் பண்றேன் நான், ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவனை கல்யாணம் பண்ணிட்டாதான் நல்லா இருப்பேன்னு தோணுது. ரொம்ப அழகா, அதுதான் யதார்த்தம். வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் வாழ்க்கையில என்னைக்குமே நிற்கும். உளவியல் ரீதியா நாங்க 2 விஷயம் சொல்லுவோங்க. ஒரு மனுஷன் கிட்ட இருக்கிறது கேரக்டர் லெவல் பிஹேவியரா இல்ல சர்ஃபேஸ் லெவல் பிஹேவியரா அப்படின்னு. கடைசி காட்சியில அந்த மேரேஜ் அவர் நிறுத்திடுவாரு. மேரேஜை நிறுத்திட்டு அவன் சொல்லுவான், அப்பா நான் ஃப்ராடு பண்ணிட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா அடுத்தவனை கொன்னுட்டு நான் முன்னேறணும்னு நான் நினைக்கவே இல்லை, என்னைக்குமே நினைக்கல அப்படின்வான். அதுதான் வேல்யூ. அப்ப அதுதான் கேரக்டர் லெவல் பிஹேவியர். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல அவன் கோல்டு மெடலிஸ்டா இருப்பான். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால, ஒரு சில எண்ணங்கள்னால அந்த கிராஜுவேஷன் படிக்கும்போது அவன் டிராகனா மாறுறான். அப்போ 12வதுல ராகவனா இருந்தவன் படம் முடிகிறப்ப ராகவனா மாறுறான். நடுவில் இருந்த அந்த டிராகன் செத்து போச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதை மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னைக்குமே இந்த கேரக்டர் லெவல் பிஹேவியர் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். சர்ஃபேஸ் லெவல் பிஹேவியர் அப்பப்போ போகும். அதாவது நீங்க உங்களுக்கு டெய்லியுமே கோவம் வருதுன்னு வைங்களேன், அது உங்க கேரக்டர் லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்பாச்சும் கோவப்படுவீங்கன்னு வைங்களேன், அது உங்களுடைய சர்ஃபேஸ் லெவல்ல இருக்க பிஹேவியர்னு அர்த்தம். ஸோ இந்த கேரக்டர் லெவல் பிஹேவியரால் நல்ல பிஹேவியரை வளர்த்துக்கணும். நல்ல பிஹேவியர் இருந்தால் வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். ஸோ I am Sita Lakshmi Shivakumar, psychologist from Emocare. Emocare, India's first chain of counseling centers. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவன் குழப்பமா இருக்கும் அவனுக்கு, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு குழப்பமா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்ப குழப்பமாக இருந்தாலும் எமோகேர் அப்படின்றத கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, எங்ககிட்ட கவுன்சிலிங் வாங்க, உங்களுக்கு அருமையான கவுன்சிலிங்கை கொடுப்போம், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம், உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம். நாங்கள் கேரியர் கவுன்சிலிங் பண்றோம், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பண்றோம், எல்லா விஷயமும் பண்றோம். இங்க நிறைய ஃபீமேல் சைக்காலஜிஸ்டும் இருக்காங்க, மேல் சைக்காலஜிஸ்டும் இருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஆஸ் அ கேர்ள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, நீங்க பேசணும் அப்படின்னா எங்களுடைய ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட்டை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எங்களுடைய நம்பர் இருக்கும். கவுன்சிலிங் போறது தப்பே கிடையாது. எதுக்கு அழுதுட்டு இழுதுட்டு அவன் அந்த அவர் கார் பின்னாடியே ஓடுவான். குழப்பமான மனநிலை, ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் பொழுது நீங்கள் தெளிவான சிந்தனையை பெறுவதற்கு எமோகேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க பையனை கூட்டிட்டு போய் பாருங்க. உங்க பையன் காலேஜில் படிக்கிறானா தயவு செஞ்சு அவனை அந்த படத்துக்கு கூட்டு போங்க. அந்த படம் முடிஞ்ச உடனே அவனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும்ன்றத சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு நான் எங்க அப்பாவுக்கு நல்லவனாக இருக்கணும்ன்ற எண்ணம் வரும். அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ஷோ கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்துக்கு கூட்டு போங்க. எந்த படத்துக்கு கூட்டு போவேன்னா நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? தேங்க்யூ, பை.